திருச்சிற்றம்பலம். திருப்பாச்சேத்தி மறுநோக்கும் பூங்குழலி உடனாய திருநோக்கிய அழகியநாதர் ஆலயம் மேதகு ஸ்ரீ மதுராந்தகி நாச்சியார் அவர்களின் ஆளுகைக்குட்பட்ட சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானமாகும். இந்த திருப்பாச்சேத்தியானது திரு என்ற சொல்லுக்கு அருள், லக்குமி, ஸ்ரீ, மேன்மை தங்கிய, மேன்மை பொருந்திய, இப்படி எத்தனையோ பொருட்கள் சொல்லலாம். அப்படி மேன்மை பொருந்திய பாக்கள் சேர்ந்த இடமே திருப்பாச்சேத்தி. இந்த ஸ்தலத்திற்கு முன்னொரு பெயர் ஆரம்ப காலத்தில் பாரிஜாத வனம்னே பேர். அப்படி சுயம்புவாக தோன்றிய இறைவனுக்கு பாரிஜாத வனாதீசர்ன்று பெயர். பிறகு லட்சுமிபுரம்னு பேர் வந்தது. இந்த லட்சுமிபுரம்னு எப்படி பேர் வந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். ஜலந்தரன்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் யாருன்னா, சிவபெருமானோட அம்சமான ருத்ரமூர்த்தியின் சுக்லமானது ஜலத்தில் விழுந்தது. அப்படி விழுந்த சுக்லமானது அசுர வடிவம் பெற்று ஜலந்தராசுரன்ற ஒரு அசுரனாக மாறிட்டான். அன்றைய காலத்தில் பிருந்தை என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாலும், ஒரு கன்னிகை இருந்தா. அவள் சுகுணவதியா, சகல ரூப லட்சணங்களும் பொருந்திய உத்தம கன்னிகையா, விஷ்ணு பக்த வேற. அப்படிப்பட்ட பிருந்தையை இந்த ஜலந்தராசுரன் கன்னியாதானம் பண்ணிக்கிறான். பிறகு இந்த ஜலந்தராசுரன் தேவர்களுக்கு ரொம்ப இம்சை கொடுத்து வந்துக்கிட்டே இருந்திருக்கான். ரொம்ப சங்கடத்தில் மாட்டிக்கிட்ட தேவர்கள் எல்லாருமே நாரதரை கூப்பிட்டு போய் திருமால்கிட்ட போய் முறையிடுறாங்க. திருமாலும் என்ன சொல்றாருன்னா, இது என்னால மட்டும் ஆகக்கூடிய காரியம் இல்லை, ருத்ரமூர்த்தி வந்தாத்தே இந்த ஜலந்தரனுக்கு அழிவு கிடைக்கும். சரின்ட்டு ருத்ரமூர்த்தியும் மகாவிஷ்ணு இருவருமே ஜலந்தரனை வதம் பண்ற போறாங்க. போர் நடக்குது, அரைகோள் விடுத்தாச்சு, போர் நடந்துகிட்டு இருக்கு. ஜலந்தராசுரனை வீழ்த்த முடியல. என்ன காரணம் சொல்லி மகாவிஷ்ணு ஒரு யுக்தியை கையாடுறாரு. என்னன்னா, பதிவிரதா தர்மத்துக்கு பங்க விளைவிச்சா ஒழிய இந்த ஜலந்தரனை அழிக்க முடியாது. அந்த தர்மம் தான் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஜலந்தரன் ரூபத்துல போறாரு மகாவிஷ்ணு. இதை பார்த்த பிருந்த, வருவது தன் பர்த்தா இல்லை, தன் கணவன் இல்லை, வருவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அப்படின்னு நினைச்சிட்டு, சுவாமி இது நியாயமா? என் பர்த்தா ரூபத்துல என்ன பதிவிரதா தர்மத்துக்கு பங்கம் விளைவிக்க வருவது நினைச்சது பாவம் இல்லையா? இனிமே நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படி சொல்லிட்டு அக்னியை கூப்பிட்டு அதில் அக்னி பிரவேசம் பண்ணி ஆத்மஹத்தி பண்ணிக்கிறாளாம், தற்கொலை பண்ணிக்கிறாளாம். பிருந்தமேல் உள்ள மையலினால் மோகத்தினால அந்த சாம்பலை பார்த்து தன் சுயநிலவை இழந்து கழுதையா மாறி புரள ஆரம்பிக்கிறார். இதை பார்த்துட்டு இருந்த மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டு இந்த பூமண்டலத்துக்கு இந்த சேத்திரத்துல நடந்ததை பார்த்து ரொம்ப மனசு இறைவனை வேண்டுறாளாம். அப்போ ஒரு அசரீரி ஒலிக்குது. ஓ லட்சுமி தேவி, கலங்க வேண்டாம், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உனது திருநாமத்தினால இந்த சேத்திரம் விளங்க போவது விதி. அதனால 48 நாட்கள் இந்த சிவதீர்த்தத்துல நீராடி எனக்கு பவளமல்லி, வில்வம், பாரிஜாத பூ இதனால் அர்ச்சனை செய்தால் 48வது நாள் யாம் பிரசன்னமாவோம் என சொல்லிவிட்டு அசரீரி மறைந்தது. அதன்படியே மகாலட்சுமியானவள் சிவபூஜை செய்து 48வது நாள் சோமவாரமாக வந்தது. அன்றைய தினம் சிவபெருமான் பிரசன்னமாகிறாரு. மகாவிஷ்ணுக்கு சுயநினைவை தந்து பழைய ரூபத்தை கொடுத்துடுறாரு. அந்த பிருந்தையோட சாம்பலுக்கும் நற்கதி கொடுக்கணும் இல்லையா? அதனால சில விதைகள் அந்த சாம்பல்ல தூவி அது துலபமாக தோன்றியதான். அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஸ்தலத்திற்கு துலபத்தினால் சோமவாரத்தன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த ஸ்தலத்திற்கு பேரே ஆதி பிருந்தாவனமா, பழைய பேர். துளசி முதல்ல உருவான இடமே இந்த சேத்திரம்தான். அப்படிப்பட்ட துளசியை மகாவிஷ்ணு தனது வக்ஷஸ்தலத்தில் திருமார்பில் படியும்படி மாலையாக ஆக்கி தனது திருமார்பில் அணிந்து கொண்டார் என்பது புராணம் சொல்கிறது. அன்றிலிருந்து தான் மகாவிஷ்ணுக்கு துலபம்ன்ற பத்திரம் ரொம்ப பிடிக்கும். பிருந்தை துலபம்னா தூய்மைன்னு அர்த்தம். அதன் பிறகு லட்சுமிபுரம் என்று பெயர் வந்தது. லட்சுமி வரத சுந்தரர்னு இந்த சுவாமிக்கு பெயர். மதுரையை ஆண்ட கூன்பாண்டிய மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி மங்கையர்க்கரசியார். அவர் சிறந்த சிவபக்தர். 63 நாயன்மார்களுள் அவரும் ஒருவர். அப்படிப்பட்ட கூன்பாண்டிய மன்னனையும் மக்களையும் சமண மதம் மாற்றியது. இதை அறிந்த மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தரை வரவழைக்கும்படி தூது அனுப்பினார். யாரை? மந்திரியார் குலச்சிறையாரை. அவரும் 63 ஒருவர். அவர் சென்று ஞானசம்பந்தரை அணுகி, சுவாமி, தாங்கள் வந்தால் ஒழிய சைவ சமயம் தலை தோங்குவது கடினம், சமண சமயம் மேலோங்கி விட்டது, தாங்கள் வந்தே தீர வேண்டும் என்று குலச்சிறையார் விண்ணப்பம் விடுவிக்கிறார்.
ஞான சம்பந்தரிடம். உடனே ஞான சம்பந்தரும், யாம் வருவோம், சமண மதத்தை அடக்குவோம், நீர் கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வழி அனுப்பிடுறாரு. அப்போ அந்த திருமறை காட்டில் அவர் கூட இருந்த அப்பர் சொல்கிறாரு, தற்போதைக்கு நேரம் சரியில்லையே, நாளும் கோளும் சரியில்லையே, அதனால் தாங்கள் அங்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அப்பர் சொல்கிறாரு. உடனே ஞான சம்பந்தரும், சிவனையே சிந்தனை செய்யும் நம்மை, இந்த அடியரை நாளும் கோளும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்னும் திருக்கோளூர் பதிகத்தை பாடினாராம். அப்போதான் அந்த பாட்டே பாடியிருக்காரு. இந்த திருக்கோளூர் பதிகம் பாடினா சர்வ சகல கிரக தோஷங்களும் நீங்கும் என்பது உண்மை. பிறகு மதுரையில் தனது அடியவருடன் வந்து முகாமிட்டாராம். இதை சமணர்களுக்கு தெரிந்து விட்டது. ஆக இவன் வந்தால் ஏதாவது இடைஞ்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் தங்கி இருந்த மடத்திற்கு தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மன்னரோட உத்தரவின்படி. ஏன்னா அவரோ குழப்பத்திலேயே இருந்தார். குழப்பவாதியாக இருந்ததுனால என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம்னே அவருக்கு தெரியலை. அதனால் அவரோட உத்தரவுப்படியே சமணர்கள் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்து எரித்தனர். இதை அறிந்த ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா, யார் தீ வைத்ததோ அவர்களுக்கே இந்த நெருப்பானது சென்று அடையட்டும்னு ஒரு பதிகம் பாடிடுறாரு. அதன்படி மக்கள் செய்த பாவம் மன்னவனைத்தானே சேரும். ஏன்னா மன்னவன் தானே ஆணையிட்டது, சரின்னு ஆணையிட்டது. அதனால் கூன்பாண்டிய மன்னனுக்கு இந்த வெப்பானது போய் வெப்பு நோயை உண்டு பண்ணியது. சூளை நோய் கண்ம நோயாக உண்டானது. அது சரியான பெரிய வயிற்று வலியாக உருவானது. அப்படிப்பட்ட வயிற்று வலியை தாழ முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார் கூன்பாண்டியன். சமணர்கள்லாம் அவரவர்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை பிரயோகித்து ஒன்றும் செய்ய முடியல, அது சரியாகலை. உடனே மங்கையர்க்கரசியார் ஒரு யோசனை சொல்கிறாராம் தன் கணவர்கிட்ட, சுவாமி திருஞான சம்பந்தர் இங்கு முகாமிட்டுள்ளார், அவர் வந்தால் இங்கு இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசியார் அறிவுரை சொல்கிறாரு. உடனே ஞானசம்பந்தரை வரவழைக்கும்படி கட்டளையிடுகிறார் கூன்பாண்டியன். வந்து விடுறாரு ஞானசம்பந்தர். உடனே மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே என்று திருநீற்று பதிகம் பாடி அந்த திருநீற்றை அவருக்கு இட்டாராம். உடனே அந்த வெப்பு நோயானது தணிந்ததாம், சரியாகிருச்சு. உடனே சமணர்கள் என்ன சொல்றாரு, இவர் பெரிய மாய மந்திரியெல்லாம் பண்ணுறாரு, இதில் நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. அதாவது வாதத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட மதம் உண்மையான மதமும், தோற்றவங்க வந்து கழுமரம் ஏறட்டும், இது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இவரும் ஒப்புக்கொண்டு விட்டார். சரி, என்ன வாதம் கேட்டால் அனல்வாதம் புனல்வாதம். அனல்னா நெருப்பு, புனல்னா நீர். அனலில் அவரவருக்கு தெரிஞ்ச ஏடுகளில் பாட்டை எழுதி அந்த நெருப்பில் போடணும். அப்படி ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாரு, ஏட்டில் போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகலம் என்ற திருநள்ளாறு பதிகத்தை எழுதி அதில் போட்டுறாரு. அந்த நெருப்பில் போட்டதும் அது எரியாமல் என்ன பண்ணியதான், பச்சையா எப்படி இட்டாரோ அதேபடி வந்ததான். அதனால தான் அந்த பதிகத்துக்கு பேர் பச்சை பதிகம் என்று பேர். பிறகு புனல்வாதம் நடக்குது. அந்த புனல்வாதத்தில் ஞானசம்பந்தர் என்ன எழுதுறாருன்னு பார்த்தா, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புகழ் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்ற பதிகத்தை எழுதி அந்த புனலில் போடுறாரு, தண்ணியில் போடுறாரு. அந்த தண்ணியில் அவர் போட்ட ஏடானது மிதந்து ஒரு ஊரில் போய் சேர்ந்தது. அதுதான் அந்த ஊருக்கு பேர் தான் திரு ஏடகம். ஏடு சேர்ந்த இடமே திருவேடகம். ஆக திருப்பாச்சூற்றுக்கு மேன்மை பொருந்திய பாக்கள் சேர்ந்த இடம் சொல்றாங்க இல்லையா. அப்ப ஞானசம்பந்தர் எழுதிய பாடல் திருவேடகத்துல போய் சேர்ந்திருக்கு. அப்ப இங்க யார் பாடல் சேர்ந்திருக்கணும்? சமணர்கள் மதம் பாடல் தான் சேர்ந்திருக்கும். அது எப்படி மேன்மை பொருந்தியன்னு வரும்? அது பாட்டுல குறை உள்ளது தானே. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இறைவன் திருவாய் மலர்ந்தருளி உருவான நதி வைகை நதி இல்லையா. அப்படிப்பட்ட வைகை நதி ஸ்பரிசித்ததால், தொட்டதால், தழுவியதால், எந்த ஏட தழுவியதால குறையுள்ள அந்த பாவானது சிறப்பு பெற்றது. ஆக மேன்மை பொருந்திய சிறப்பு வாய்ந்த பாக்கள் சேர்ந்த இடம்தான் திருப்பாச்சேத்தி. இன்னொன்று சொல்லுவாங்க அப்படின்னா, சமணர்களை காட்டி கொடுத்த ஊர் அப்படின்னு சில பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பாக்கள் சிறப்பு பெற்றது, சமணர்களை கழுமரம் ஏற்றிக்கிட்டாங்களாம்.
இது கலியுகத்தில் திருஞான சம்பந்தர் வாழ்ந்த 7ஆம் நூற்றாண்டு நடந்தது. ஏறத்தாழ 1300 வருஷம் இருக்கும். அதுபோக துர்வாசரும் நலமகாராஜாவும் வழிபட்ட ஸ்தலமா. துர்வாசர் யாருன்னா சிவபெருமானுடைய அம்சம். இவர் துர்வாசர் அத்திரி முனிவருக்கும் அனுசூயைக்கும் பிறந்தவர். எப்படின்னா, இந்த அத்திரி முனிவரும் அனுசூயைக்கும் ரொம்ப நாள் ஒரு எண்ணம் இருந்துச்சான். எப்படின்னா, மும்மூர்த்திகளின் அம்சமாக தனக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை. அவங்க 2 பேரும் பெரிய ரிஷி பத்னி. அப்படி இருக்க இந்த 3 பேருமே பிரசன்னமாகி சொல்கிறாங்க என்னன்னா, பிரம்மனோட அம்சமாக சோமனும், மகாவிஷ்ணுவின் அம்சமாக தத்தாத்திரேயனும், சிவனுடைய அம்சமாக துர்வாசரும் பிறந்தாங்க. அப்படிப்பட்ட துர்வாசர் சிவனோட அம்சம். அவருக்கு கோபம் வந்தால் சாபம் விட்டு விடுவாராம். யாராவது தவறோ பாவமோ செய்தால் உடனே சாபத்தை விட்டுருவார். அதில் ஒரு நன்மை உண்டாம். ஏன்னா இறைவனோட அம்சம் இல்லையா. யார் தீங்கு இழைத்தாலும் அவருக்கு இட்ட சாபத்தினால அந்த பாவக்கணக்கு அவங்களுக்கு செய்தவருக்கு குறையுமா, இவருக்கு அந்த தோஷம் கொஞ்சம் பீடிக்குமா. அதனால நிறைய பேருக்கு விட்ட சாபத்தினால இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு வேண்டி இந்த ஸ்தல சிவபெருமானை வணங்கினார் என்பது புராணம் கூறுகிறது. அதுபோல நலமகாராஜா என்ன பண்ணியிருக்கார், வடநாட்டு ஆண்டவர், நிரத நாட்டை ஆண்டவர் நலமகாராஜா தமயந்தின்ற தம்பதி. இவர் மகா உத்தமன், தர்மன், மக்களை சிறந்த முறையில் அரசாட்சி செய்து பரிபாலனம் செய்தவர் சத்தியசந்தன். அப்படிப்பட்ட நலமகாராஜுவுக்கு சனி கிரக தோஷம் பீடிக்க ஆரம்பித்ததான். அந்த தோஷத்தினால தனது தேசத்தை இழந்து உஞ்சவிருத்தி கோலத்தோட தனது மனைவி தமயந்தியோட திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டாராம். அப்போ கிரகதோஷம் சற்று விலகியதான். பூரணமாக விலக வேண்டும், தனது தேசத்தை திரும்ப பெற வேண்டும் என்று எண்ணினால் துர்வாசரின் வாக்குப்படி துர்வாசர் யோசனை சொல்றார். ஓ நலமகாராஜா, இந்த லக்குமிபுர ஈசனை வழிபட்டால் உனது நாட்டை திரும்ப பெறுவாய், முற்றிலும் தோஷம் விலகும் அப்படின்ட்டு அவர் யோசனை சொல்றார். அதன்படியே நலமகாராஜாவும் தமயந்தியும் இத்தல சிவபெருமானை வழிபட்டு இழந்த தேசத்தை திரும்ப பெற்றார் என்பதும் புராண வரலாறு கூறுகிறது. அப்படி நலமகாராஜா தமயந்தியின் மகள் தான் நலாயினி. இந்த நலாயினிக்கும் துர்வாசரின் தாய் அனுசூயைக்கும் ஒரு சம்பந்தம். அதாவது எல்லாரும் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவங்க, துவாபர யுகத்தில் வாழ்ந்தவங்கன்னு தெரிய வருது.